அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரவலாக ஒரு கருத்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அரஃபா தினத்தில் தான் அரஃபா நோன்பு நோக்க வேண்டும் என்று ஒரு கணக்கு வைத்து இன்றைய பகலில் அரஃபா இருந்துச்சு. அதனால் நிறைய பேர் இன்றைக்கி தான் அரஃபா நோன்பு வைக்கணும்னு சொல்லி பரவலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது சம்பந்தமான தகவல் என்னன்னு சொன்னால், அரஃபா தினத்தில் தான் அரஃபா நோன்பு வைக்க வேண்டும் என்பது எந்த வகையிலும் சாத்தியமில்லாத ஒன்றாக நாம் கருதுகின்றோம். பிறை 9 அன்று அரஃபா நோன்பு வைக்கலாம். துல்ஹஜ் பிறை 9 அன்று அரஃபா நோன்பு வைப்பதாகும். பிறை 9 அன்று காலை கடமையான தொழுகைக்கு பிறகு அதிகமாக தக்பீர் ஓத வேண்டும். அரஃபாவுடைய நினைவாக அரஃபா, அந்த நோன்புக்கு பேர் அரஃபா நோன்பு, அவ்வளவுதான். அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், யார் அரஃபா நோன்பு வைக்கிறார்களோ கஃபாரத்துன் லிஸ்ஸனத்தில் மாதியா, அந்த அரஃபா நோன்பு என்பது கடந்த ஆண்டிற்கான பரிகாரமாக அமைகின்றது என்று கூறினார்கள். அந்த அடிப்படையில் அரஃபா நோன்பு வைக்க வேண்டும். இந்த விஷயத்தில் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே அரஃபா இருக்கிறப்ப தான் இங்கே அரஃபா நோன்பு வைக்கணுன்றது இல்லை. அரஃபா, அந்த நோன்புக்கு பேர் அரஃபா நோன்பு, அவ்வளவுதான். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களோடு இன்று முஸ்தலிஃபாவிலிருந்து இந்த கருத்தை பதிந்து பகிர்கின்றேன்.